परमेश्वर ने एक बार फिर से हम सबों को उनकी उपस्थिति में लाकर आराधना के लिए लेके आया। हम परमेश्वर का धन्यवाद करते हैं। ஆண்டவராய் கர்த்தர் இன்னொரு முறையாக நம் அனைவரையும் அவருடைய பிரசன்னத்துக்குள் கொண்டு வந்து இந்த ஆராதனையிலே வழிநடத்துகிற கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன்। हमारे रीति के अनुसार जिस प्रकार हम परमेश्वर के गुण को समझते हुए परमेश्वर की आराधना में जाएंगे। நம்முடைய வழக்கத்தின்படி நாம் தேவனுடைய குணங்களை தியானித்த பின்பு தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து சொல்ல போகிறோம்। और हमारी यह प्रार्थना है कि आज जो हम लोग उस गुण को देखेंगे उसे समझते हुए अपने हृदय की गहराई से परमेश्वर की आराधना करने पाएं। நம்முடைய காரியம் இப்படியாக இருக்கிறது। இன்றைக்கு அவருடைய குணத்தை தியானித்து அதன் அடிப்படையிலே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம்। आज हम जिस गुण को देखने के लिए जा रहे हैं, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற குணம் இருக்கிறதே वो आपको और हमें हमारे परमेश्वर से बहुत ही गहराई में लेकर के जा सकता है। அந்த குணமானது உங்களை தேவனுடைய அருகாமையிலே அல்லது தேவனுடைய ஆழம் இருக்கிறதே அதிலே இன்னும் அதிகமாக எடுத்துச் செல்ல வல்லமை பெற்றது। हम परमेश्वर के उस गुण को देखने के लिए जा रहे हैं जो हमें बताती है कि परमेश्वर हमसे कितना प्रेम करता है। நாம் தேவனுடைய அந்த குணத்தை பார்க்க போகிறோம்। அந்த குணம் இப்படியாக விவரிக்கிறது, தேவன் நம்மை எவ்வளவாய் स्नेहिकरार अன்பு கூறுகிறார்। मेरे प्यारे भाई बहन, मैं आपसे बताने के लिए चाहता हूँ कि हमारा परमेश्वर सिर्फ हमसे प्रेम नहीं करता है, सिर्फ हमें क्षमा नहीं करता है, परंतु उससे कई गुना बढ़ करके वो अपने प्रेम को हमारे लिए दर्शाता है। பிரியமானவர்களே, நான் உங்களிடத்தில் இப்படியாக சொல்வேன், நம்முடைய தேவன் ஒரு சாதாரணமான அன்பினாலேயோ அல்லது ஒரு சாதாரணமான மன்னிப்பினாலேயோ நம்மை அவர் பக்கமாய் இழுக்க விரும்பாமல் ஆழமான ஒரு வித்தியாசமான அபரிவிதமான ஒரு அன்பினாலே நம்மை அணைக்க விரும்புகிறார்। जरूर हम सब एक दूसरों के लिए प्रार्थना करते हैं, உண்மையிலேயே பிறருக்காக நாம் ஜெபிக்கிறவர்கள் தான்। जरूर जिनसे हमारा लगाव है, जिनके लिए हम चाहते हैं कि परमेश्वर एक आशीष दें, उनके लिए हम दुआ करते हैं। நமக்கு வேண்டியவர்கள் உண்டு, உறவினர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் விண்ணப்பிக்கிறவர்கள் தான்। लेकिन फिर भी एक मनुष्य होने के नाते लगातार हम उनके लिए प्रार्थना नहीं कर पाते हैं। ஆனாலும் நம்ம மனிதராகவே இருக்கிறபடியினாலே தொடர்ந்து அந்த கூட்டத்துக்காக அந்த மனிதனுக்காக ஜெபிக்க முடியாமல் இருக்கிறோம்। लेकिन हमारा परमेश्वर हमसे बाइबल बताती है कि लगातार हमारे लिए प्रार्थना करते हैं। ஆனா நம்முடைய தேவன் இருக்கிறதே, நம்முடைய தேவனை குறித்ததான வேதம் இப்படியாக சொல்கிறது, அவர் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்। और वह कब हमारे लिए प्रार्थना करते हैं? जब हम बाइबल में देखेंगे, लूका का 22वां अध्याय उसका 32वां वचन हमारे साथ खोलिएगा। என்னோடு கூட திருவுங்கள், லூக்கா 22வது அதிகாரம் 32வது வசனம்। எப்பொழுது அவர் நமக்காக விண்ணப்பம் செய்கிறார் என்ற காரியத்தை நாம் அதிலே பார்க்க முடியும்। उसमें हम देख सकते हैं, बाइबल बताती है, यीशु मसीह कहते हैं कि मैंने तेरे लिए विनती की। அதுல இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் कि तुम्हारा विश्वास जाता ना रहे। உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படியாக। हालेलुया, हालेलुया। यहाँ पर हम देखते हैं परमेश्वर का वचन कहता है कि यीशु मसीह हमारे लिए विनती करते हैं कि हम परमेश्वर के उस विश्वास में बने रहें। இங்கே ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், என்ன, நான் நமக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறாராம்। எதற்காக? நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் விசுவாசத்தில் நிலைத்திருக்க। जरूर आप और हम सब इस दृष्टांत से अवगत हैं। நீங்களும் நானும் இந்த ஊமையிலே நாம் அதிகமாய் அறிந்திருக்கிற காரியங்கள் உண்டு। यहाँ पर सुमोन पतरस से यीशु मसीह इस प्रकार से कहते हैं कि मैं तुम्हारे लिए विनती करता हूँ। இங்கே சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், சீமோனே, உனக்காக நான் இப்படியாக வேண்டிக் கொள்கிறேன்। वह किस अवस्था के लिए उनके लिए विनती करते हैं? எந்த சூழ்நிலைக்காக எப்படி இருக்கிறான் அந்த சீமோன், அதற்காக இயேசு விண்ணப்பம் செய்கிறார்। मेरे प्यारे भाई बहन, जब पतरस जो है अपने कमजोरी हालत में पड़ने वाला है, பேதுரு தன்னுடைய பலவீன நிலைமையிலே இப்பொழுது போக போகிறான்। ये जब पतरस एक बहुत बड़ा गिरावट में गिरने वाला है, இந்த பேதுரு ஒரு பெரிய வீழ்ச்சியை விழுகையை சந்திக்க போகிறான்। जब शैतान जो है पतरस को उड़ाने वाला है, இந்த சாத்தான் அந்த
பேதுருவை புடைக்க போகிறான். जब शैतान जो है परमेश्वर का उद्देश्य जो पतरस के जीवन में है उसे खत्म करने वाला है. பேதுருவின் வாழ்க்கையிலே தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறதே, அதை அழித்து போடும்படியாய் சத்துரு முன்னே வந்து நிற்கிறான். उस समय यीशु मसीह कहते हैं, हे पतरस मैं तुम्हारे लिए विनती करता हूँ. அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பேதுருவே உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். हे पतरस मैं तुम्हारे लिए दुआ करता हूँ कि तुम उन बातों में परे ना रहो. பேதுருவே நீ அந்த காரியத்தில் விழுந்து விடாதபடி சிக்கிக் கொள்ளாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். हे पतरस मैं इसलिए तुम्हारे लिए विनती करता हूँ कि तुम उस विश्वास से डगमगाओ नहीं. பேதுருவே நான் உனக்காக ஏன் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த விசுவாசத்திலே தடுமாற்றம் நீ அடைந்து விடக் கூடாது. मेरे प्यारे भाई बहन मैं आपसे बताने के लिए चाहता हूँ, பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களிடத்தில் சொல்லுவேன், जब हम आज आराधना करेंगे इन बातों को हम याद करते हुए आराधना करना है. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற பொழுது இந்த காரியத்தை நினைவு கூர்ந்து ஆராதிக்க வேண்டும். कि हमारा परमेश्वर हमसे इतना प्रेम करते हैं कि वे नहीं चाहते हैं कि हम उसी अवस्था में गिरे रहें. நம்முடைய தேவன் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே அவர் என்ன விரும்பாமல் இருக்கிறார், நாம் அந்த விழுகைக்குள் போக அவர் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். जिन बातों में जिन पापों में हम बार बार गिर जाते हैं, बाइबल बताती है हमारा परमेश्वर प्रभु यीशु मसीह हमारा उद्धार करता हमारे लिए लगातार प्रार्थना करते हैं. எந்த பாவத்திலே நாம் விழுந்து விடுவோமோ, எதிர்காலத்தில் எந்த ஒரு தவறு நம்மிடத்திலே ஏற்பட்டு விடுமோ அதை செய்யாதபடி தேவனாய கர்த்தர் நமக்கு வேண்டிக் கொண்டே இருக்கிறார். चाहे कितना बड़ा गलती क्यों न हो, हमारा परमेश्वर उस अवस्था के लिए हमारे लिए प्रार्थना करता है. எவ்வளவு பெரிய ஒரு விழுகை அல்லது பெரிய சங்கடம் வரப்போகிறதே, அந்த சூழ்நிலைக்காக தேவன் இப்பொழுதே நமக்காக வேண்டுகிறார். यह बहुत ही हमारे लिए एक सौभाग्य है कि जब हम अपने कमजोरियों के कारण किसी बातों में गिरने वाले हैं, அதாவது இது ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் தான். நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாக ஏதோ ஒரு விழுகையிலே ஏதோ ஒரு பாவத்திலே விழப்போகிற ஒரு சூழ்நிலையிலே, जिन निर्बलताओं के कारण हम अपने उस गुनाहों में पड़ने वाले हैं, அல்லது ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக எந்த ஒரு பாவத்துக்குள்ளாய் நாம் சிக்க போகிறோமோ, यीशु मसीह हमारे लिए उस बातों के लिए भी दुआ करता है. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த காரியத்துக்காகவும் இங்கே விண்ணப்பம் பண்ணுகிறார். ये सचमुच में हमारे लिए एक बहुत ही सौभाग्य की बात है. இது நமக்காக ஒரு பாக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் ஆயிற்று. आप बाइबल में देखेंगे उस अध्याय में बाइबल इस प्रकार से बताती है कि जब सिमोन पतरस कहता है, हे प्रभु मैं कभी भी आपके विरोध में बात नहीं करूंगा. நீங்கள் இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்த்தால் சீமோன் பேதுரு அறிக்கையிடுகிறான், உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். मैं कभी भी आपको इनकार नहीं करूंगा प्रभु, நான் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். मैं कभी भी प्रभु आपसे दूर नहीं जाऊंगा, உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று அறிக்கை பண்ணுகிறான். प्रभु मैं कभी भी उन गलतियों में गिरूंगा नहीं, ஆண்டவரே அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறான். उस प्रकार के पापों में मैं जरूर नहीं फंसूंगा. इस प्रकार से एक हिम्मत के साथ पतरस कहता है. அப்படிப்பட்ட பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தைரியமாய் பேதுரு அறிக்கையிடுகிறான். लेकिन बाइबल उससे पहले कहती है कि यीशु मसीह उनसे कहते हैं कि मैं तुम्हारे लिए दुआ करता हूं. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னதாகவே அவனுக்கு சொல்கிறார், உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் कि तुम उसमें ना पड़ो और फिर से तुम उठ खड़ा हो पाओ. நீ அதிலே விழுந்து விடாதபடி நீ எழும்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறேன். पतरस पूरा हिम्मत के साथ अपने पूरे बल के साथ अपने पूरे मन के साथ कई बार इस बातों को कहता है, प्रभु मैं कभी भी उसमें चूकूंगा नहीं. பேதுரு முழு மனதோடு முழு பலத்தோடு திரும்ப திரும்ப சொல்கிறான், அதிலே நான் சிக்க மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறான். मेरे प्यारे भाई बहन, हम और आप भी इस प्रकार से कई बार इस प्रकार की बातों में फंस जाते हैं. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட அநேக முறை இப்படிப்பட்ட காரியங்களிலே மாட்டிக்கொள்கிறோம். हम सोचते भी नहीं हैं कि हम उस प्रकार के पाप को अपने जीवन में करेंगे. நாம் விரும்ப மாட்டோம், நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட பாவம் நாம் செய்து விடுவோம் என்று. हम सोचते भी नहीं हैं कि हम झूठ बोल करके आगे बढ़ने का कोशिश करेंगे. நாம் யோசித்திருக்க மாட்டோம் பொய் சொல்லி நாம் முன்னேறுவோம் என்று சொல்லி. हम सोचते भी नहीं हैं कि हम किसी को धोखा दे करके हम आगे बढ़ने का कोशिश करेंगे. நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம், நாம் கூட ஏமாத்தி ஒருவனை இப்படி செய்திருப்பேன் என்று சொல்லி. हम
कभी सोचते भी नहीं हैं कि हम अपने परिवार के साथ एक बुरा बर्ताव को करेंगे। என்னுடைய குடும்பத்தோடு நான் தீமை விளைவிப்பேன் என்று சொல்லி நாம் யோசிக்கிறதே கிடையாது. हमारे अंदर एक हमेशा हिम्मत रहता है कि प्रभु कभी भी मैं उस प्रकार की बातों में गिरूंगा नहीं। நமக்குள்ள ஒரு தைரியம் உண்டு, ஆண்டவரே நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே ஒருபோதும் விழமாட்டேன் ஆண்டவரே. लेकिन जरूर हम जो है उस प्रकार की बातों को हम सब कह सकते हैं कि किसी न किसी प्रकार से गिरे हैं और गिरते हैं। ஆனால் நாம் சொல்லிவிட்டாலும் கூட ஏதோ ஒரு விதத்திலே அந்த காரியத்திலே விழுந்து அல்லது சிக்கி கொண்டு விடுகிறோம். जरूर हम पतरस के समान एक हिम्मत के साथ कहते हैं प्रभु मैं कभी भी इस प्रकार की बातों को नहीं करूंगा। பேதுருவை போல நாமும் தைரியமாய் अनेक நேரம் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே இப்படி நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி. लेकिन जब हम बाइबल में देखते हैं कि पतरस सिर्फ एक बार नहीं कई बार परमेश्वर को इनकार किया। ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம் ஒரு முறை அல்ல, பேதுரு अनेक முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டான். जिस बातों में उसका हिम्मत था उस बातों में वह गिर पड़ा। எந்த விஷயத்திலே பேதுரு தைரியமா இருந்தானோ அதே விஷயத்திலே பேதுரு விழுந்து போனான். वह हमारे और आपके साथ भी होता है मेरे प्यारे भाई बहन। இது உங்களோடும் என்னோடும் கூட நடக்கிற ஒரு காரியம் ஆயிருக்கிறது சகோதர சகோதரிகளே. लेकिन मैं आपसे बताने के लिए चाहता हूँ, ஆனால் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், हमारे गिरने से पहले हमारा प्रभु यीशु मसीह हमारे लिए दुआ करते हैं, प्रार्थना करते हैं। நாம் விழுவதற்கு முன்பதாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுகிறார், விண்ணப்பம் செய்கிறார். वह पिता परमेश्वर से हमारे लिए विनती करते रहते हैं कि हम उसमें गिरे ना और फिर से खड़ा हो पाएं। பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கிறார், நாம் அந்த காரியத்தில் விழுந்து போகாமல் நிலைத்து எழும்பி நிற்க வேண்டும் என்று. पिछले हफ्ता जब हम देखेंगे, कुछ सप्ताह के पहले बड़े अंकल प्रेम के बारे में हम लोगों को बताए थे। ஆகையினாலே நாம் அந்த அங்கிளுடைய பிரசங்கத்தை நாம் உற்று நோக்கினால் அன்பை குறித்ததான அந்த காரியத்தை குறித்து அங்கிள் முதல் வாரத்தில் சொன்னார்கள். 2 सप्ताह पहले देखेंगे तो सुरेश भैया जो है प्राचीन बातों को याद करते हुए किस प्रकार से परमेश्वर हमें क्षमा करता है उन बातों को देखा। 2 வாரத்துக்கு முன்பதாக சுரேஷன் வந்து சொல்லும் பொழுதும் கூட சொன்னார்கள், முன்னே நடந்த காரியங்களை, நன்மையான காரியங்களை, நடத்தின காரியங்களை தேவன் வழிநடத்துகிற நினைவு கூறுங்கள் என்று சொல்லி. उन्होंने कहा हमारा परमेश्वर के समान हमें कोई क्षमा नहीं करता है। அவர் அதிலே சொல்லும் பொழுது சொன்னார், நம்முடைய தேவனை போல மன்னிக்கிறதுல வேற ஒருவரும் இல்லை என்று. हमारा परमेश्वर के समान और कोई तुल्य नहीं है। நம்முடைய தேவனை போல ஒப்பிடத்தக்கவர் வேற யாருமே இல்லை என்று சொன்னார்கள். लेकिन मेरे प्यारे भाई बहन, उस क्षमा के जगह पर आने से पहले हमारा परमेश्वर प्रभु यीशु मसीह हमारे लिए प्रार्थना करता है कि हम उन बातों में गिरने ना पाएं। பிரியமானவர்களே, அந்த மன்னிக்கிற அந்த இடத்துக்கு வரும் முன்பதாகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணப்பிக்கிறார், நாம் இதில் விழுந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி. वो हमारे कमजोरियों को, निर्बलताओं को अच्छी तरह से जानता है। நம்முடைய பலவீனங்களையும் நமக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களையும் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவர் அவர். इसीलिए उन बातों को समझते हुए हमें और आपको समझते हुए हमारे लिए दुआ करते हैं। ஆகையினாலே உங்களையும் அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை நன்றாய் புரிந்தவராக ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், ताकि हम और आप फिर से पतरस की नाई उठ सके और उस उद्देश्य को पूरा कर सकें। இது நிமித்தமாய் நீங்களும் நானும் பேதுருவை போல திரும்ப எழும்பி தேவனுக்காக காரியங்களை செய்ய முடியாக. अगर हमारे और आपके जीवन में जब हम उस पाप में गिर पड़े थे जिसमें हमारी आशा नहीं थी फिर से उठकर खड़ा होने का, तो जरूर उसमें अगर हम खड़ा हो पाए तो वह हमारे यीशु मसीह की प्रार्थना थी। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் இப்படியாக, விண்ணப்பம் இப்படியாக இருந்தது, ஏதோ ஒரு காரியத்தில் நாம் விழுந்து விட்டோமா, அதில் இருந்து திரும்ப எழும்பி பிரகாசிக்க வேண்டுமே என்று அவர் விண்ணப்பிக்கிறார். और वे जब हमारे लिए प्रार्थना करते हैं, वे अपने लहू को ये परमेश्वर के सामने रख करके हमारे लिए दुआ मांगते हैं। அவர் நமக்காக விண்ணப்பிக்கிற பொழுது தன்னுடைய இரத்தத்தை, சிந்து இரத்தத்தை அந்த பிதாவுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி அவர் விண்ணப்பிக்கிறார், ताकि हम और आप उस उद्धार में बने रहें और उस परमेश्वर की इच्छा को पूरा कर पाएं। இது நிமித்தமாய் நாமும் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருந்து தேவ சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். जरूर जब हम पतरस के जीवन को देखेंगे, पतरस जरूर जो है उस काम में गिरने के बाद वह बहुत ही एक गिल्टी महसूस कर रहा है। நாம் அறிந்திருக்கிறோம், பேதுரு அந்த தவறை செய்த பின்பு அல்லது மறுதலித்த பின்பு அவன் பயங்கரமாய் தனக்குள்ளே மனம் கசந்து அவன் உள்ளே நொந்து போகிறான். वह जरूर जो है अपने आप में शर्मिंदा महसूस करते हुए अपने आप को
अपराधी समझता है। குற்ற உணர்வு அடைகிறான். அவன் தன்னைத்தானே நான் குற்றம் செய்து விட்டேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறான். इसीलिए जब हम बाइबल के 22वां अध्याय उसका 62 वचन में देखेंगे, पतरस जाकर के बहुत खराब तरीके से रोता है। ஆகினாலே அங்கே வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 62வது வசனத்திலே பேதுரு போய் மனம் கசந்து அழுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 22வது அதிகாரத்திலே वह फूट फूट कर रोने का कारण ये था कि वो अपने अंदर एकदम शर्मिंदा महसूस कर रहा है। அவன் அந்த 62வது வசனத்திலே உள்ளே போய் தேம்பி தேம்பி புலம்பி அழுகிறான். உணர்ந்து பாவ உணர்வு அடைகிறான். वह अपने आप को एक बहुत बड़ा अपराधी के रूप में देख रहा है, தன்னைத்தானே பெரிய குற்றம் செய்தவனாய் அங்கே யோசிக்கிறான். क्योंकि वह उस पाप में गिर चुका है। ஏனென்றால் அந்த பாவத்தில் அவன் விழுந்து போய் விட்டவன். उसे कोई आशा नहीं है कि फिर से वह परमेश्वर के उस प्रेम में जुड़ सके। அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை திரும்பவும் அந்த இயேசுவின் அன்புக்குள்ளே நான் வந்து விடுவேனா என்று சொல்லி. लेकिन बाइबल बताती है कि यीशु मसीह उनके लिए दुआ किया। ஆனால் வேதம் சொல்றது இயேசு கிறிஸ்து அவனுக்காக வேண்டுதல் செய்தார். इसलिए हम देख सकते हैं कि पतरस बहुत बड़ा कार्य परमेश्वर के लिए पूरा कर सका। ஆகையினாலே நாம் பார்க்கிறோம் பின்னாலே போய் பேதுரு தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்தான். हम देखेंगे इब्रानियों का 7वां अध्याय उसका 25वां वचन। எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்த்தால் उसमें बाइबल इस प्रकार से बताती है कि इसीलिए जो उनके द्वारा परमेश्वर के पास आते हैं वह उनका पूरा पूरा उद्धार कर सकता है। மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரே ஆனபடியினாலே அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார்। क्यों परमेश्वर हमारा पूरा पूरा उद्धार कर सकता है? ஏன் தேவன் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார்? क्यों हम कई बार उस पापों में फिर से गिरने के बावजूद भी परमेश्वर हमारे लिए उस अनुग्रह को दिखाता है? நான் திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழுந்து போனாலும் தேவனாய கர்த்தர் ரட்சிக்க கூடிய அந்த கிருபையை ஏன் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்? क्यों उस परमेश्वर का अनुग्रह हमारे ऊपर फिर से प्रकट होता है? ஏன் அந்த தேவனுடைய கிருபை அல்லது இரக்கம் நம்மிலே வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது? उसका कारण एक ही है। அவருடைய காரணம் ஒன்றே। उसका कारण एक ही है मेरे प्यारे भाई बहन। प्रिय सहोदर सहोदरी, इसका कारण ஒன்றே। क्योंकि यीशु मसीह उसी वचन में बताती है हमारे लिए विनती करने को सर्वदा जीवित है। ஏனென்றால் அதே வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம் உண்டு. என்ன அது? தம்மது மூலமாக தேவனிடத்தில் சேருவதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்காக அப்படி செய்கிறார்। हमारा परमेश्वर हमसे इतना प्रेम करते हैं कि वह चाहते हैं कि हमारा पूरा पूरा उद्धार हो सके। நம்முடைய தேவனாய கர்த்தர் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அது என்ன? நாம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறதுனாலே। जब यूहन्ना की किताब में 7वां अध्याय में आप देखेंगे, इस प्रकार से बाइबल बताती है कि यीशु मसीह इस प्रकार की इच्छा करते हैं कि हम और आप उनके साथ उस स्वर्ग में होवें। யோவான் 7வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து இப்படியாக சித்தமுடையவராய் இருக்கிறார், நீங்களும் நானும் அவரோடு கூட அந்த பரலோகத்திலே இருக்க வேண்டும் என்று। हमारा यीशु मसीह सिर्फ अपने आप को बलिदान करके हमारे लिए लहू बहा करके सिर्फ नहीं छोड़ा। இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக மாறி அல்லது நமக்காக ரத்தம் சிந்தி மட்டும் போனது அல்ல। सिर्फ हमारे लिए वह वायदाओं को दे करके ऐसे ही नहीं छोड़ा मेरे प्यारे भाई बहन। அவர் நமக்காக வாக்குத்தத்தங்களை மட்டும் தந்துவிட்டு போகவில்லை, परंतु वह हमको और आपको समझकर, हमारे कमजोरियों हमारे निर्बलताओं को समझकर हमारे लिए दुआ भी करते हैं। ஆனால் நமக்குடைய காணப்படுகிற பலவீனங்கள், காரியங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நமக்காக விண்ணப்பம் செய்கிறார்। उतना ही नहीं, वह परमेश्वर से अपनी इच्छा को प्रकट करते हैं कि हम और आप पूरी तरह से उद्धार पाकर उनके साथ उस स्वर्ग राज में रहें। அதோடு கூட பிதாவினிடத்தில் இப்படியாக சித்தத்தை வெளிப்படுத்துகிறார், நம்மை முழுவதுமாய் ரட்சித்து அந்த பிதாவுடைய சன்னதியிலே பரலோக ராஜ்யத்தில் வாசம் பண்ணும்படியாய் அவர் வேண்டுதல் செய்கிறார்। यह सचमुच में हमारे लिए एक बहुत ही अच्छा मौका है इस बातों को समझते हुए हम परमेश्वर के लिए आराधना करने का। இது ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு, இதை அறிந்து உணர்ந்து தேவனை ஆராதிக்க கூடிய அளவிலே। जरूर हम हिम्मत के साथ कह सकते हैं कि हम कभी भी इन बातों में गिरेंगे नहीं, झुकेंगे नहीं।
नहीं। நாம் தைரியமாய் உண்மையிலேயே எப்படியாக சொல்ல முடியும், நான் அந்த விஷயத்தில் விழுந்து போக மாட்டேன், அதில் சிக்க மாட்டேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்ல முடியுமே? लेकिन मैंने हमेशा इस बातों को अपने जीवन में अनुभव किया है कि जिस बातों में मैं दृढ़ रहता हूं कि मैं कभी भी इस बातों में प्रभु गिरूंगा नहीं, उसी बातों में मैं गिर जाता हूं। ஆனால் என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் அடிக்கடி பார்த்ததுண்டு, ஒரு விஷயத்தை வைத்து இதில் விழமாட்டேன், நான் இதை செய்யவே மாட்டேன் என்று சொல்லி எதை வைத்து நான் அறிக்கை செய்திருக்கிறேனோ அதிலேயே நான் விழுந்திருக்கிற காரியங்கள் உண்டு। क्योंकि वह हमारे द्वारा संभव नहीं है, ஏனென்றால் அது நம்மாலே கூடாத காரியம்। मेरे प्यारे भाई, मैं आपसे बताने के लिए चाहता हूं कि हम अपने ताकत बल के अनुसार हम किसी भी चीजों में विजय नहीं कर पाते हैं। உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய சொந்த பலத்தினாலே சக்தியினாலே எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெற்றி கொள்ள முடியாது। हमारा परमेश्वर का अनुग्रह, यीशु मसीह की प्रार्थना हमें उन बातों में स्थिर रहने के लिए मदद करता है। நம்முடைய இயேசுவுடைய விண்ணப்பம் அல்லது ஜெபம் இருக்கிறதே, அந்த காரியத்திலே நம்மை நிலைத்திருக்கத்தக்கதாக நம்மை தாங்குகிறது। उसी पापों में फिर से गिरकर अगर हम खड़ा हो पाते हैं तो वो हमारे प्रभु यीशु मसीह की प्रार्थना का कारण है। நாம் ஒரு காரியத்திலே விழுந்து நிற்கிறோமே, திரும்பவும் விழுந்து நன்றாய் நின்று கொண்டிருக்கிறோமே, அதற்கு காரணம் அந்த இயேசுவுடைய விண்ணப்பமே। और वही हमारे लिए जो है हमें प्रभु परमेश्वर में स्थिर रखता है और उस विश्वास में बने रहने के लिए मदद करता है। அந்த இயேசு செய்கிற விண்ணப்பமே நம்மை விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்கிறது, ஸ்திரப்படுத்த உதவி செய்கிறது। परमेश्वर का ये प्रेम हमारे लिए सचमुच में एक बहुत ही महान प्रेम है। இந்த தேவனுடைய அன்பு இருக்கிறதே நமக்காக ஒரு பெரிய தியாகமான அன்பாய் இருக்கிறது। सिर्फ वे हमें दया नहीं दिखाते, कृपा नहीं दिखाते, सिर्फ हमारे लिए मदद नहीं करते हैं, परंतु हमारे लिए वे दुआ भी करते हैं कि हम इन बातों में गिरने ना पाएं। அவர் நமக்கு தயவு காட்டுகிறது மாத்திரமல்ல, நமக்காக இரங்குறது மாத்திரமல்ல, அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, உதவி செய்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்காக வேண்டுதலும் செய்கிறார், நாம் இந்த காரியத்திலே பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி। जरूर हम उस बातों में हो सकता है नहीं चाह करके भी गिर गए होंगे, ஒருவேளை இருக்கலாம் நாம் விரும்பாமல் இருந்தும் அந்த பாவத்திலேயோ காரியத்திலோ விழுந்து போயிருக்கலாம்। लेकिन मैं आपसे बताने के लिए चाहता हूं कि हमारा यीशु मसीह आपके लिए प्रार्थना कर रहा है। ஆனால் உங்களிடத்தில் நான் சொல்ல வருகிற காரியம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்। हमारा परमेश्वर के दाईं ओर रह करके हमारे और आपके लिए लगातार दुआ कर रहे हैं। நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு நமக்காக தொடர்ந்து விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார், ताकि हम पतरस के समान फिर से सिद्ध हो सके और उस उद्देश्य को पूरा कर सकें। பேதுருவை போல நாமும் திரும்ப ஸ்திரப்பட்டு பூரணப்பட்டு விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக मैं इन बातों को याद दिलाते हुए मैं आपसे विनती करता हूं कि इन गुणों को याद करते हुए हम परमेश्वर की आराधना करेंगे। நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வேன், நான் சொன்ன இந்த குணங்களையும் நினைவில் கொண்டு தேவனை நீங்கள் ஆராதிக்க முன்வர வேண்டும் என்று। परमेश्वर हमसे और आपसे और कुछ नहीं चाहता है, தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வேற என்ன விரும்புகிறார்? लेकिन बाइबल बताती है हमारा टूटा हुआ हृदय परमेश्वर के समा लायक होता है। ஆனால் வேதம் சொல்கிறது நம்முடைய நொறுங்குண்ட இருதயமே தேவனுக்கு பிரியமான இருதயம்। अभी हम परमेश्वर की आराधना करने के लिए जा रहे हैं। இப்பொழுது தேவனை ஆராதிக்க போகிறோம்। मैं आप सबों से विनती करता हूं कि आप खड़े हो जाएं। நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வேன், தயவு செய்து எழும்பி நிற்கும்படியாக। और परमेश्वर के इस गुण को याद करते हुए தேவனுடைய இந்த குணத்தை நினைவில் கொண்டவர்களாக हम सब परमेश्वर की उस आराधना में जाएंगे ताकि हमारा हृदय परमेश्वर से बात कर सके। நாம் தேவனுடைய ஆராதனைக்குள் பிரவேசிக்க போகிறோம், தேவன் நம்மிடத்தில் பேசும்படியாக। हमारा परमेश्वर हमसे बहुत कई गुना प्रेम करता है मेरे प्यारे भाई बहन। பிரியமானவர்களே, தேவனாய் கர்த்தர் பல மடங்காய் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறார்। बाइबल बताती है वह कभी सोता नहीं है, ऊँघता नहीं है। வேதம் சொல்கிறது அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை। वो हमेशा लगातार वचन बताती है, हमेशा हमेशा हमारे लिए दुआ करते रहते हैं। வேதம் சொல்கிறது எப்பொழுதும் நிரந்தரமாய் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார்। हम कुछ समय लेकर के उस गुणों को याद करते हुए हम परमेश्वर की आराधना में जाएंगे। நாம் கொஞ்சம் நேரம் செலவழித்து அந்த தேவனை ஆராதிக்க